வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சத்தின் செய்தியாக பார்க்க போறோம். அதற்காக தான் இந்த யூனிகார்ன் அட்டையை நான் தேர்வு பண்ணியிருக்கேன். இதுல இருந்து ஒரு சில அட்டைகள் எடுத்து அதற்குண்டான வாசிப்பு பார்க்கலாம். அதே போல இது ஒரு பொதுவான வாசிப்பு, கூட்டு செய்தி. இந்த செய்திகள் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? வரக்கூடிய அட்டையை வச்சு நான் உங்களுக்கு கணிச்சு சொல்றேன். இந்த அட்டையிலிருந்து வரக்கூடிய முதல் செய்தி என்ன தெரியுமா? காற்றும் நிலமும் இணையும் பொழுது உண்டாகும் புதிய வளம் அப்படிங்கிறது போல. இந்த அட்டையை பார்த்தோன்னே ஒரு வளம் பொருந்திய அட்டையா தான் என்னால கணிச்சு சொல்ல முடியுது. அதே போல உங்களுடைய ராசி எதுவா இருக்கலாம் அப்படின்னா, காற்று ராசியா இருக்கலாம், இல்லைன்னா நிலம் ராசியா இருக்கலாம். மிதுனம், துலாம், கும்பம், ரிஷபம், கன்னி, மகரம், இதுல ராசியாவோ லக்னமாவோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமா பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? யோசனைகளும் சரி, ஆன்மீக சார்ந்த விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளே விசாரணை செஞ்சுக்கிறது. ஸோ உள்ளார்ந்த ஒரு தேடல் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே போல உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். புதிய இணைப்புகள் உங்க வாழ்க்கையில மலர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட இருக்கு. பயன் தராத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசா நமக்கு என்ன ஒரு உபயோகமான விஷயங்கள் நடக்கும், அதற்கேற்றாற் போல் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளுக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதற்கான ஒரு செயல்பாடுகள் செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. விடுதலை ஆவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேண்டாத விஷயங்கள் எல்லாம் விடுவிச்சுட்டு ஒரு சுதந்திர தன்மையோட பயணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சமநிலை, இணக்கம், அமைதி, இது போன்ற ஒரு புதுமை விரும்பியா புதுமையை நோக்கி செல்லக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே நேரம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள மனிதர்களாகவும் இருப்பீங்க. ஸோ இது எப்படின்னா, காற்று மாதிரி வேகமாகவும் போவீங்க. அதே நேரம் நிலத்தன்மை, ஸோ நிலம் எப்படி அது பாட்டுக்கு அதோட வேலையை பண்ணும், அது போல வளமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க. ஒழுக்கம்ங்கிறது இப்போ உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பீங்க. இது வரைக்கும் மனம் போன போக்குல வாழ்ந்த நபர்கள் எல்லாம் கூட இப்போதைக்கு ஒரு அளவான செயல்கள் செஞ்சுட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இதுக்கு மேல எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கீங்க. ஸோ உழைப்பு சார்ந்த வெற்றியும் கிடைக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த அட்டை ஒரு அட்டையில இருந்து நிறைய விஷயங்கள் வருது. வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த முதல் அட்டையிலே இவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க. அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு உங்களோட அட்டை. இதெல்லாம் தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய செய்திகளா இருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான மனசை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வளமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், உங்களுக்கு எதை நீங்க அமைதின்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கை எது ஒளிர செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு கொண்டாட தகுந்த காலம் உங்களோட வருங்காலமா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறது போலதான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களா என்னால கணிச்சு சொல்ல முடியாது. பிரபஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்கு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆற்றலை மேன்மை நிலையில வச்சுக்கோங்க. ஸோ ஆசீர்வாதங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டையில இருந்து என்னால பார்த்து கூற முடியும். அதே போல அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சிறிய ஆசீர்வாதத்தையும் நீங்க தவறாம கவனிக்க பழகுங்க. உங்களை நோக்கி நிறைய வாய்ப்புகள் வரலாம். உங்களோட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளா கூட அதை அமையலாம். சில நேரங்கள்ல நம்ம ஒரு கவனம் சிதறல் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருவோம். ஸோ உங்களோட உள்ளார்ந்த நம்பிக்கை, நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, இதையெல்லாம் நீங்க மனசுல ஒரு பொக்கிஷம் போல வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன விரும்புறீங்களோ அது உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் இன்னொரு அறிகுறியா இந்த அட்டையை காட்டுது. ஒரு நல்ல குறியீடா தான் இது காட்டுது. உங்க மனசுல எவ்வளவு அமைதி இருக்கோ எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். ஆனா ஒரு நன்றி உணர்வு, ஆற்றலை வந்து சமநிலையில வைத்திருப்பதுங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். வெளி உலகம் வேற, உள் உலகம் வேற கிடையாது. நம்ம உள்ள எவ்வளவு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு வெளியில ஒரு நந்தவனம் போல ஒரு பூக்கள் பூத்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அது நீங்க பழக உங்களுக்கே புரியும். அதுக்கு தான் சொல்றேன், ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு உள்ள நபர்கள்னா கண்டிப்பா தினமும் உங்களை சுய விசாரணை பண்ணிக்கோங்க. அப்போ எது சரி எது தவறுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நான் வாசிப்பு எடுத்துதான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. ஒரு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா அந்த பூக்கள் பூக்கிறதுக்கான அந்த மண் எவ்வளவு தரமாவும் உயர்ந்து அதுக்கான ஒரு தாவர சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். அது போலதான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்ம பண்ண நம்ம வாழ்க்கைங்கிறது அதுவாவே ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வளத்தை பெற்று தரும். அப்படிங்கிறது போல உங்களோட அட்டை ரொம்ப அழகா வந்திருக்கு. இரண்டாவது அட்டையும் இன்னும் ஒரு அட்டையை எடுத்து அதற்கான வாசிப்பு பார்த்துட்டு இந்த வாசிப்பை நம்ம நிறைவு செய்யலாம். உணர்வுகளை கையாள பழகுங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சம். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னா அது உங்களோட சிந்தனையால உருவாகக்கூடிய விஷயம். அப்படி இல்லைன்னா உங்களோட கடந்த காலங்களை பத்தி நீங்க யோசிக்கும் போது சில உணர்வுகள் வரும். என்ன உணர்வுகள் வரும்? மிஞ்சி போனா
கோபம் வரும், வெறுப்பு வரும், வேற ஏதாவது ஒரு ஆசைகள் சார்ந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் நீங்க உயிர் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிங்க. சில நேரங்கள்ல உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு தான் நிறைய காரியங்கள் சிதறப்படுகிறது அப்படிங்கிறது போல என்னால இங்க பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் சொல்றேன், உணர்வுகள் சார்ந்து ஒருத்தர் மேல ஒரு கோபம் வருது அப்படின்னா இந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இதுவா. இதை நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டா, இப்போ ஒருத்தவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னா நம்மளும் திருப்பி கோவப்படணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க சூழல் என்னவோ, அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதன் வெளிப்பாடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை நீங்க எவ்வளவு காமா வச்சுக்கிறீங்களோ, எவ்வளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றம் கிடைக்கும். இது சொல்லும் போது வேணா சுலபமா இருக்கும், ஆனா அங்க கையாளும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா இதை பழக 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 உங்களுக்கு நாளடைவில் அதுல நீங்க பக்குவம் பெற்ற நபர்களா மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது கலைகள் சார்ந்து வெளிப்படுத்துங்க. ஏதாவது எழுதுறதா இருக்கலாம், வரையறதா இருக்கலாம், இசை, நடனம், யோகா, இல்ல நடைபயிற்சி. உங்களோட கோவத்தை உங்களோட ஆற்றலா மாத்திடுங்க. உங்களோட வலிமை ஆக்கிட்டீங்கன்னா இந்த கோபத்தின் எரிபொருள் அது உங்களோட வாழ்க்கையோட எரிபொருளா மாறிடும். ஸோ அதனால உங்களுக்கு பயன் கிடைக்கும். கோபத்தினால அழிஞ்சு போனவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. கோபத்தை நீங்க ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறது போல இந்த அட்டையை படிக்கும்போது என்னால உணர்ந்து சொல்ல முடியுது. எஸ், உங்களோட கோபம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமா பாத்துக்கோங்க. அதே போல வருத்தத்தோட ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வருத்தத்தோட இருந்தோம்னா யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க, அவங்க கை தூக்கி விட்டுருவாங்க, இவங்க கை தூக்கி விட்டுருவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க நம்ம நிஜத்தையும் சில நேரங்கள்ல நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நம்மளே வடிவமைச்சுக்க தயாராகணும். வருத்தமா இருக்கனால ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிங்க. நல்லது நடக்காது இல்லையா? அப்போ அந்த வருத்தத்தை விட்டுட்டு உங்களால இப்ப என்ன செய்ய முடியும், இந்த தருணத்துல எதை சிறப்பா செய்ய முடியுமோ அந்த நீங்க சிறப்பா செய்யும் போது கண்டிப்பா அந்த வருத்தங்கள் எல்லாம் அதுவா கரைஞ்சு போயிடும். மழை வந்தா எப்படி இந்த அழுக்கெல்லாம் போகுது, அது போன்று கரைஞ்சு தானாவே போயிடும். சில விஷயங்களை நம்ம இயல்பா விட்டாலே அது கண்ணுக்கு தெரியாம போயிடும். நம்ம பிடிச்சு வச்சுக்கும் போதுதான் அது நமக்கு ஒரு நச்சுத்தன்மையை கொடுத்து நம்மள இன்னும் அடித்தளத்துக்கு தள்ளி விட்டுடும். ஸோ உங்களோட ஆற்றல்ங்கிறது எப்போதுமே மேன்மை நிலையில வச்சுக்கோங்க. கொஞ்சம் இறங்கும். சில மனிதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க, அவங்களால சில நேரங்கள்ல நம்ம நல்லா இருப்போம், சில நேரங்கள்ல டவுன் ஆயிடுவோம். பட் அதுல இருந்து நம்ம தெளிவா வந்துடணும். ஓகே, இதெல்லாம் இப்படி நடக்குதா, ஓகே விட்டுடலாம், அடுத்து வாட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையோட இலக்கை நோக்கி போயிட்டே பயணிச்சுட்டே இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ இந்த அட்டைகளை வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு பொருந்துதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி.